காலையில் எந்திரிச்ச உடனே 5 நிமிஷத்தில் முடிக்கணும். அதுவும் கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கணும் பசங்களுக்காச்சும் ஆஃபீஸ்க்காச்சும் எடுத்துன்னு போகிறதுக்குன்றவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்தி கூட 5 நிமிஷத்தில் முடிக்கலாம். ஃபஸ்ட் வந்து கடையில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு. உளுந்து பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இந்த ரைஸ்க்கு. அப்புறமா வந்து கொஞ்சமாக சீரகம், 4 டேபிள் ஸ்பூன் அளவு பூண்டு கட் பண்ணி வச்சது, கொஞ்சமாக கருவேப்பிலை, கட் பண்ணி வச்ச வெங்காயம் 1 போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதிலே 4 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்ட உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதிலே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண உடனே அதில் வந்து துருவின கேரட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கேரட் வந்து துருவினது ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு பட்டுன்னு வந்து 1 நிமிஷத்தில் வெந்துடும். கட் பண்ணால் வந்து கொஞ்சம் டைம் ஆகும் வேக. பட் துருவனதுனால நம்ம வந்து இப்படி 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டால் போதும். 2 நிமிஷம் கூட தேவையில்லை, 1 நிமிஷத்துலேயே நல்லா வந்து வதங்கி வந்துடும். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கேரட் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. ஒரே 1 நிமிஷம் போதும். அது வந்து அந்த எண்ணெயிலே அப்படியே ஒரே நிமிஷத்தில் சுருட்டி வந்துடும். பாருங்கள், அவ்வளோதான், ஒரே 1 நிமிஷம் வந்துடுச்சு. நல்லா கேரட் வந்து இதிலே வந்து நல்லா வடித்த ரைஸ் வந்து இதிலே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளுக்கு 5 நிமிஷத்தில் வந்து ஹெல்த்தியாகவும் ஈஸியாகவும் நம்மளுக்கு வந்து முடிஞ்சிடுச்சு. லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. என் பையனுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் இந்த கேரட் ரைஸ். பண்ணி கொடு மம்மின்னு கேட்டுக்கினே இருப்பான் கேரட் ரைஸு. அவனுக்கு வந்து வீக்லி ட்வைஸாவது நான் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ வந்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூலுக்காவதும் லஞ்ச் பாக்ஸுக்காவதும் ஆஃபீஸுக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும், ஹெல்தி கூட. அந்த மிஸ்டில் செய்கிறதுனால அன்ஹெல்தியாக எதுவும் செய்யாமல் கொஞ்சம் ஹெல்த்தியாகவே நம்ம சாப்பிடலாம். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.